ஈரான் இஸ்ரேல் போர் சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனீவா நகரத்தில் இப்போ ஆரம்பமாகியிருக்கு. மேற்குலக நாடுகளினுடைய ஐரோப்பிய நாடுகளினுடைய பிரதிநிதிகளுக்கும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியிருக்கு. இந்த மோதல் 8வது நாளாக இன்றைக்கும் நடத்தப்பட்டு வருது. 2 நாடுகளும் மாறி மாறி இந்த சந்தர்ப்பத்திலையும் ட்ரோன் மிசைல் தாக்குதல்களை நடத்தியிருக்கு. டெல் அவீவ் நகரத்தில் இன்றைக்கும் ஒரு மிசைல் விழுந்து ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கின்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. பதிலுக்கு ராணுவ கட்டமைப்புகளை நாங்கள் இலக்கு வச்சிருக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேலும் அறிவிச்சிருக்கு. ஹெஸ்புல்லா இயக்கம் இதில் நேரடியாக தலையீடு செய்யுமா இல்லையான்ற மாதிரியான ஒரு கேள்வி இருந்தது. ஹெஸ்புல்லா இயக்கத்தினுடைய தலைவர் ஒரு எச்சரிக்கையை இப்போ விடுத்திருக்கிறார். இன்றைக்கு 8வது நாளில் இந்த போரில் என்ன நடந்து கொண்டிருக்குன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 2 நாடுகளுக்கும் இடையில் தொடர்ச்சியான மோதல் போர் நடந்து கொண்டிருக்கு. சமாதான முயற்சிகள் என்ற பெயரில் சில பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தாலும் கூட 2 நாடுகளும் தாக்குதல்களை நிறுத்துற மாதிரி இல்லை. இன்றைக்கு ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் அறிவிச்சிருக்கிறார், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதா இருந்தால் ஒரே ஒரு தீர்வு இஸ்ரேல் ஈரான் மேலே நடத்துகிற தாக்குதல் முடிவுக்கு கொண்டு வரப்படுறது மட்டும்தான். ஈரான் மேலே இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் பேச்சுவார்த்தைகள் சமாதானம் என்ற விஷயத்துக்கு இடம் கிடையாது. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு இஸ்ரேல் இந்த தாக்குதலை நிறுத்துறது மட்டும்தான் என்று சொல்லி ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார். டெல் அவீவ் நகரத்தினுடைய ஒரு டெக்னாலஜி பார்க்னு சொல்லப்படுற கட்டடத்தின் மேலேயும் ஈரான் ஒரு மிசைல் தாக்குதலை இன்றைக்கு நடத்தியிருக்கு. நேற்று ஒரு ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலை இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த ராணுவ கட்டமைப்பை இலக்கு வச்சிருந்தோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வைத்தியசாலை தாக்கப்பட்டதுன்னு சொல்லி ஈரான் சொல்லுது. இஸ்ரேல் இது வைத்தியசாலை மீதான நேரடியான தாக்குதல் சொல்லி குற்றம் சாட்டி இருந்தது. அதே பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கட்டடம், மைக்ரோசாஃப்ட் கட்டடத்துக்கு பக்கத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த பில்டிங்கு பக்கத்தில் முன்னுக்கே மிசைல்கள் போய் விழுந்திருக்கு என்றது இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி. என்னன்னு சொன்னால் ஈரானுடைய இந்த மிசைல் தாக்குதல்ன்றது இஸ்ரேலில் விழுற மிசைல்களினுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே போகுது. ஒரே ஒரு மிசைலை மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கு அனுப்பியிருந்தோம். அந்த மிசைலும் இஸ்ரேலுக்குள்ள டெல் அவீவ் நகரத்தில் போய் விழுந்திருக்கு. இஸ்ரேலினுடைய அயன் டோம் இல்லாட்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில்டு, அது தோல்வி அடைஞ்சிருக்கு என்று சொல்லி ஈரானுடைய பாதுகாப்பு தரப்பு இன்றைக்கு அறிவிச்சிருக்கு. இதுவரைக்கும் ஃபட்டா, செஜில் மாதிரியான ஏவுகணைகளை மிசைல்களை பயன்படுத்தி வந்த ஈரான் இப்போ கபீர் ஷெகேன் என்று சொல்லப்படுற ஒரு நியூ ஜெனரேஷன் ஏவுகணை மிசைலையும் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் நடத்தப்படுற த ட்ரூ ப்ராமிஸ் 3 என்று சொல்லப்படுற தாக்குதலினுடைய 15 கட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் மேலே நாங்கள் நடத்தி இருக்கிறோம்னு சொல்லி ஈரானுடைய பாதுகாப்பு தரப்பு அறிவிச்சிருக்கு. அதுக்காகத்தான் இந்த நியூ ஜெனரேஷனை சேர்ந்த புதிய வகையை சேர்ந்த மிசைலையும் ஈரான் பயன்படுத்தி வருது. இது மற்ற ஏவுகணைகள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமானது. மற்ற மிசைல்களை பொறுத்த வரைக்கும் ஃபியூலை ஏற்ற வேண்டி மிசைலை ஏவுறதுக்கு முதல்ல ஃபியூல் நிரப்ப வேண்டி இருக்கும். ஆனால் இது சொலிட் ஃபியூல் மிசைல் என்று சொல்லப்படுது. உடனடியாகவே அந்த சந்தர்ப்பத்திலேயே தயாராக இருக்கும். எந்த நேரத்தில் வேணும்னாலும் உடனடியாக ஒரு தாக்குதலை நடத்த முடியும். வேறு இடங்களுக்கு கொண்டு போறதும் இலகுவானது, பாரம் குறைஞ்சது, துல்லியமா ஒரு இலக்கை தாக்கக்கூடியது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் முறியடிச்சு இந்த தாக்குதலை நடத்துறதுக்காக இதை நாங்கள் பயன்படுத்துறோம்னு சொல்லி ஈரானுடைய பாதுகாப்பு தரப்பு மேற்கோள் காட்டி ஈரானுக்கு சார்பான ஊடகங்கள்ல ஒரு சில செய்திகள் வெளிவந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி IDF தொடர்ச்சியான தாக்குதல்களை நாங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அறிவிச்சிருக்கு. இன்றைக்கும் ஒரு அணு விஞ்ஞானியை படுகொலை செய்திருக்கிறோம் என்ற விஷயத்தை இஸ்ரேலினுடைய ராணுவம் அறிவிச்சிருந்தது. ஈரான் தரப்புல இருந்து இது வழக்கம் போல உறுதிப்படுத்தப்படல. IDF-இனுடைய தலைவர் உட்பட முக்கியமான ராணுவ தளபதிகளோட இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு பேச்சுவார்த்தையை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார். இந்த தாக்குதல் நிறுத்தப்படாது, கடுமையான தாக்குதல்களை நாங்கள் நடத்த வேண்டியிருக்கோம், ஈரானுடைய ஆட்சியை நிலைகுலைய செய்கிற மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படணும் என்று சொல்லியும், அணு கட்டமைப்புகள் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லியும் பாதுகாப்பு அமைச்சர் இன்றைக்கு திரும்பவும் அறிவிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்குன்னு சொல்லியும் இஸ்ரேலிய ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் ஈரானுடைய அதிவியர் தலைவர், சுப்ரீம் லீடர் அயத்தோல்லா அலி கமேனியினுடைய பிரதானமான ஆலோசகர் அலி ஷம்கானி என்று சொல்லப்படுற நபர் உயிரிழந்ததா 2 நாட்களுக்கு முதல்ல அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் நலமா இருக்கிறார், காயமடைஞ்சிருக்கிறார், ஆனால் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி ஈரானுடைய ஊடகங்கள் அறிவிச்சிருக்கு. அவரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. என்னுடைய உயிரை வேணும்னாலும் பணயம் வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி இருக்கிற தாக்குதலில் இஸ்ஃபஹான் என்று சொல்லப்படுற பிரதேசத்திலையும் தெஹ்ரான்லையும் இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய பேட்டரிகள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. ரேடர்
நியூக்ளியர் கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு. இதே நேரம் ஈரானுடைய IRGC படைப்பிரிவிட உளவு பிரிவினுடைய தலைவர்கள் 2 பேர் அடுத்தடுத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் நடத்தின ஆரம்ப முதல் கட்ட தாக்குதல்ல IRGC படைப்பிரிவினுடைய உளவு பிரிவு தலைவர் படுகொலை செய்யப்படுறார். அடுத்த நாள் புதிய நபர் நியமிக்கப்படுறார். உடனடியாக அவரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். வான் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. IRGC படைப்பிரிவினுடைய உளவு பிரிவுக்கு 3வது தலைவரையும் ஈரான் இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள நியமிச்சிருக்கின்றதும் ஒரு முக்கியமான தகவல். இந்த மாதிரி 2 நாடுகளுக்கும் 2 தரப்புகளுக்கும் இடையிலான மோதல் என்றது தீவிரமான கட்டத்தை நோக்கி தான் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டிருக்கு. ஹெஸ்புல்லா இயக்கம், ஈரானுக்கு சார்பான லெபனானுடைய ஹெஸ்புல்லா இயக்கம் இதில் தலையீடு செய்யுமா இல்லையா என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு சிரியாவுக்கான அமெரிக்க தூதுவர், துருக்கி சிரியா 2 நாடுகளுக்கும் இருக்கிற ஒரே ஒரு தூதுவர் லெபனானுக்கு, அமெரிக்காவினுடைய தூதுவர் லெபனானுக்கு விஜயம் செய்திருக்கிறார். லெபனான் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகருக்கும் இந்த அமெரிக்காவினுடைய தூதுவருக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. நேற்று இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் அமெரிக்காவினுடைய தூதுவர் சொல்றார், உங்களுடைய நண்பர் சபாநாயகருக்கும் ஹெஸ்புல்லா இயக்கத்துக்கும் இடையில தொடர்புகள் இருக்கிறத சொல்லப்படுது. 2 தரப்புகளும் நல்லா பழகக்கூடிய நபர்கள் சொல்லியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. அப்ப அமெரிக்காவினுடைய தூதுவர் லெபனானுடைய சபாநாயகருக்கு சொல்லி இருக்கிறார், ஹெஸ்புல்லா இயக்கம் இதுல தலையீடு செய்யுமா இருந்தா, நேரடியா இந்த மோதல்ல ஈரானுக்கு சார்பா களமிறங்குமா இருந்தா அது ஒரு மோசமான தீர்மானமா இருக்கும். அவர்கள் இதுல தலையீடு செய்யக்கூடாது என்றதை நீங்க அவங்களுக்கு சொல்லணும் என்ற மாதிரி அமெரிக்காவினுடைய தூதுவர் நேற்று சொல்லியிருந்தார். இன்னைக்கு ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து, நாங்க எந்த மாதிரியான தீர்மானத்தை எடுக்கணும் என்றது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எது தேவையோ, எங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம்னு சொல்லி ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய தலைவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் சொல்லியும் பார்க்க முடியும். ஹிஸ்புல்லா இயக்கம் நேரடியாக தலையீடு செய்யுமா இல்லையான்றது இதுவரைக்கும் தெரியாது. ஈரான் வளர்த்து விட்ட ஒரு அமைப்புன்றதும் முக்கியமானது. அந்த மாதிரி ஹிஸ்புல்லா இயக்கம் இதுல நேரடியா கலந்து கொள்றதா இருந்தா, ஈரானுக்கு சார்பா இஸ்ரேல் மேல இல்லாட்டி இஸ்ரேலுக்கு சார்பான தரப்புகள் மேல ஒரு தாக்குதல் நடத்துறதா இருந்தா அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு 2 விஷயங்கள் தாக்கம் செலுத்தலாம் சொல்லி இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்படுது. முதலாவது, ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு சார்பா அமெரிக்கா களமிறங்கமா இருந்தா ஹிஸ்புல்லா இயக்கம் இதுல தலையிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இல்லாட்டி ஈரானுடைய தலைவர், அதியுதய தலைவர், சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்படுவாரா இருந்தா, அவர் உயிரிழப்பாரா இருந்தா இதுல நேரடியா எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, ஹிஸ்புல்லா இயக்கம் களமிறங்கும் சொல்லியும் இன்னைக்கு ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது. என்னன்னு சொன்னா, அதியுயர் தலைவர் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட வேண்டிய ஒரு நபர்னு சொல்லி நேற்றும் கூட இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் என்றதும் முக்கியமானது. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்களும் இன்றைக்கு பேசப்பட்டு வருது. இதே நேரம் இஸ்ரேல் ஈரான் மோதல்ல முக்கியமான ஒரு கட்டமா ஐரோப்பிய நாடுகளினுடைய வெளிவிவகார அமைச்சர்களுக்கும் ஈரான் வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில இன்றைக்கு சுவிட்சர்லாந்துல ஜெனீவா நகரத்துல இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பமாகி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ராஜதந்திர ரீதியான முயற்சிகளை எடுத்து எப்படியாவது ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தணும் என்றதில் ஐரோப்பிய நாடுகள் குறியா இருந்து வருது. ஜெர்மன், பிரான்ஸ், பிரிட்டன் இந்த 3 நாடுகளினுடைய வெளிவிவகார அமைச்சர்களுக்கும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில தான் இந்த சந்திப்பு நடக்குது. ஆனா ஏற்கனவே ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பசஸ்கியன் அறிவிச்சிருக்கிறார், இந்த சமாதான முயற்சிகள்ல எந்த விதமான பிரயோசனமும் ஏற்பட போறது கிடையாது. உண்மையான போர் நிறுத்தம் ஏற்படணுமா இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு தீர்வு இஸ்ரேல் ஈரான் மேல நடத்துற தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர்றது மட்டும்தான். இப்ப பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம், எங்களுடைய கதவு எந்த நேரத்திலையும் எந்த நிமிஷத்திலையும் திறந்துதான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு தீர்வு இஸ்ரேல் நடத்துற தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படுறது மட்டும்தான் சொல்லி ஈரான் தரப்புல இருந்து திரும்ப திரும்ப அறிவிக்கப்பட்டிருக்கு. கட்டார் தரப்புல இருந்தும் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்தது. ஈரான்ல இருக்கிற பொருளாதார கட்டமைப்புகளை இஸ்ரேல் இலக்கு வைக்கிறது மோசமான ஒரு செயற்பாடு. அந்த மாதிரியான இடங்கள் தாக்கப்படுமா இருந்தா பிராந்திய ரீதியான போராயுத மாற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லியும் கட்டார் தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது முக்கியமானது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளினுடைய பிரதிநிதிகளுக்கும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில ஒரு சந்திப்பு பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் ஆரம்பமாகி இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார் 2 கிழமைகளாகவும் இது சம்பந்தமா தீர்மானம் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி. அது பெஞ்சமின் நெட்டன்யாகு இஸ்ரேலினுடைய பிரதமரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். தனக்கு பக்கபலமா இந்த போர்ல எப்படியாவது அமெரிக்கா களமிறங்கும், உடனடியாக அமெரிக்காவை இதுக்குள்ள இழுத்து விடுறதுதான் இஸ்ரேலினுடைய நோக்கம் இன்றைக்கு வரைக்கும் இருந்து வருது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார், இப்ப ஒரு சமாதான முயற்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சில நேரங்களில் அது வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சில நேரங்களில் அது தோல்வியும் அடையலாம். என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அதுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி 2 கிழமை அவகாசத்தை நான் எடுத்துக்கொள்றேன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். இன்றைக்கு மேற்குலக நாடுகளினுடைய ஊடகங்கள் ட்ரம்பினுடைய இந்த தீர்மானத்தை, இந்த அறிவிப்பை கடுமையாக விமர்சிக்கிறதையும் பார்க்க முடியுது. ரஷ்யாவுக்கு எதிராக கூட இதே மாதிரியான ஒரு 2 கிழமை அவகாசம் என்றதை ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படலை. இந்த 2 கிழமை 1 கிழமை என்ற கால அவகாசம் ட்ரம்ப் பயன்படுத்த
பயன்படுத்துகிற ஒரு வழக்கமான வாசகம் என்ற அளவுக்கு அது விமர்சிக்கப்படுது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு என்றது ஒரு ஏமாற்றம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க முடியும். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.